அது ஆக்சுவலி ட்ரைனிங்காக பண்ணுறதா. நான் யூடியூப் பார்த்தேன். ஹவு டு டை அ தாலி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணலாம் யூடியூப்ல. ஹவு டு டை அ தாலி இப்படி தான் சர்ச் பண்ணேன். அதுக்கு தமிழ் சேனல்லே ஒருத்தவங்க வந்தாங்க, ஃபர்ஸ்ட் முடிச்சு எப்படி போடணும், ஒருத்தங்க யூடியூப் வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு ஒருத்தங்க யூடியூப் வீடியோவும் போட்டிருக்காங்க. அதை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது வந்து ஐடி கார்டு கொடுக்கும்போது தான். ஐடி கார்டு கொடுக்குற இடத்துல நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த இதில் லைனில் நின்றுருந்தோம். அவங்க ஃப்ரெண்டாக நின்றுருந்தா, நான் அவளுக்கு பின்னாடி நின்றுருந்தேன். ஆக்சுவலி எனக்கு இப்போ யாருன்னு தெரியாது. ஸோ பின்னாடி நான் நின்றுருந்தேன். பின்னாடி நான் நின்றுருக்கும் போது இது மாதிரி திரும்பி பார்த்தா என்ன. அப்போ நானும் பார்த்தேன் இந்த மாதிரி, சரி ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவள் போயிட்டா, ஏதோ சில இடத்துல சைன் போடாமல் போயிட்டா போல. தென் கரெக்டாக என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, இது மாதிரி அபிராமிங்க அவங்க வந்து உங்களோட கிளாஸ்மேட் தான், ஸோ அவங்கள நீங்கள் பார்த்தா வர சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு யாருன்னே தெரியாது. ஆக்சுவலி அவள் பேர் தான் அபிராமின்னு எனக்கு தெரியாது அப்போ. சரி வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஐடி கார்டு வாங்குறப்போ யாரோ ஹைட்டாக நின்றுட்டு இருந்தாங்க பின்னாடி. யாராவது இவ்வளோ ஹைட்டான்னு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு. பட் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஹி வாஸ் மை கிளாஸ்மேட். நான் தேர்ட் இயர் வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லை. அப்புறம் தேர்ட் இயரில் அவளோட பர்த்டே ஒன்று வந்தது. அப்போ எனக்கு ரேண்டமாக என்னை இன்வைட் பண்ணான் அவளோட பர்த்டே ட்ரீட்டுக்கு. சரி லைக் ஃப்ரீயாக ஃபுட்டு வருது, ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் சும்மா பேசிட்டு வந்துட்டோம். வந்தோடனே தென் வந்து அப்படியே அப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம். பட் ஃபோர்த் இயர் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, ஃபிஃப்த் இயர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, சிக்ஸ்த் இயர் அவங்க வந்து மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஃபிஃப்த் இயர் அந்த எண்டில் தான் வந்து லைட்டாக திங்ஸ் ஸ்டார்டட் டு டெவலப். அண்ட் தென் சிக்ஸ்த் இயர் போய் கொஞ்சம் நாளில் தான் நான் போய் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஆக்சுவலி கொஞ்சம் பிடிச்சிருக்கு எனக்கு, ஸோ ஒய் நாட் நீ கொஞ்சம் பேசு அப்படின்னு. பிடிச்சிருக்கு, ஒய் நாட் வி மேரி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஐ செட் ஓகே. சரி நான் வீட்டில் கேட்குறேன். ஏன்னா பிகாஸ் நோ சொல்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை எனக்கு. பயந்தான் இருந்தது, எப்படி ரிசீவ் பண்ணுவா, என்ன ஆக போகுது, ஏன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ரூயின் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குல்ல. பட் தென் அது சொன்னோன்னே ஆக்சுவலி அவளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸ் தெரிஞ்சுது அதில் நான் சொன்னதுக்கப்புறம். குட் ஹார்ட்டட் ஃபெலோ, அதனால ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்ப தான் என்னுடைய மகன் டிஆர்ஜி குமரவேல் பையன் பிரவீன்குமார் மிகவும் அன்பு பண்பு பாசம் இருந்தவர். இன்றென்றும் அவருடைய வாழ்வு சிறக்க என்னுடைய இந்த தாத்தாவுடைய ஆசீர்வாதம் இன்று உண்டு. என்னுடைய பேர் ஆர் குருநாதன். ஆகவே அவர் சிறப்புடனும் நலப்படனும் வாழ்வுடனும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் வாழ இந்த தாத்தாவுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் வானுள்ள வரையிலும் வையகம் உள்ள வரையிலும் இந்த பூமி உள்ள வரையிலும் என்றென்றும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தும் அன்பு தாத்தா ஆர் குருநாதன் அவர்கள். அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு சின்ன தப்பு கூட இருந்துடக்கூடாது. அப்படி எப்படின்னா கேரக்டர் வைஸாக சொல்கிறேன். கேரக்டர் வைஸில் ஒரு சின்னதாக நம்ம எப்படி சொல்கிறது, நைஸாக ஒரு ட்ரிக் பண்ணி நம்ம ஒரு பர்சன் கிட்ட வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா கூட அதை வந்து டேலண்டாக பார்க்க மாட்டா. நீ ஏமாத்துற, தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பயங்கர இதுவாக இருப்பா, ஸ்ட்ரிக்டாக இருப்பா, பயங்கர கரெக்டாக இருப்பா. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட கண்ணு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவகிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கண்ணு ரொம்ப அழகு அப்படிங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு பெரிய விஷயம்தான். பட் இதுக்கு மேலே நாளைக்கு வந்து நான் ஆக்சுவலி நாளைக்கு காலையில் மேரேஜ் 7:30க்கு நான் ஒரு மேரிட் பர்சன். சென்று கொண்டிருக்கின்ற சுவாமிகளே, நீங்கள் காசியாத்திரைக்கு செல்ல வேண்டாம், எனது அக்காவை திருமணம் செய்து கொடுக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மகாபாக்கியம் சொல்ல துறவியா போறவங்க பொண்ணு தராங்கன்னா பெரிய பாக்கியம் தானே. மகாபாக்கியம். வெரி ஹாப்பி. நான் இன்னும் வந்து ரியாலிட்டி எனக்கு ஹிட் ஆகலை, கீழே போனாதான் ரியாலிட்டி ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி. உன்னோட லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. பிகாஸ் என்னால், ஏன்னா இத்தனை நாள் நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து
இந்த வித்தின் இந்த 3 monthsல எல்லாமே சரியா போகும், உன் லைஃப் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைஃபாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ யா, என்ன இருந்தாலும் உன் கூட இருப்பேன். ஐ ஆல்வேஸ் லவ் யூ. ஐ லவ் யூ. உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே, நீன்றி மூடுமே என் வானம். ஆக்சுவலி செம்ம பிளாங்காக இருந்தது. நான் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவங்க நேத்து வரைக்கும் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி கட்டணும் எனக்கு தெரியாது, எப்படி கட்டணும்னே தெரியாது. யூடியூப்ல பார்க்கணும். இவ ஒரு கண்டிஷன் போட்டா, 3 முடிச்சோம் நீ நான் தான் போடணும், யார் போட்டாலும் எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் வந்து யாருக்கும் போகாது. யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. Happy married life.